தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அல்லது என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவர் மேடையில் நாங்கள் அமர்த்தி அவருக்கு நாங்கள் வரவேற்பு சொல்ல விரும்பவில்லை. ஐடியாலஜிக்கலாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இளைஞனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இளைஞன் வந்து வரவேற்புரை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அவர் ஒரே ஒரு சொல்ல எடுத்து பேசினார், சனாதனத்தை பற்றி எடுத்து பேசணும்னு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இங்கிருந்து ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு அவர் மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் கலைஞருடைய பேரை நான் மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாதுன்னு கடைசி வரைக்கும் நின்னாரு. அவர் நின்ற பிறகு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமே இந்த வழக்கை முடிச்சு வச்சிருச்சு. ஆனா அந்த வழக்கை முடிச்சு வச்சதை பத்தி யாருமே பேசல. பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை, எங்களை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. நாங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கோம் தெரிஞ்சா போதும் என்ற அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் சொல்லாட்டும் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற பாகன் கையில் இருக்கின்ற அங்குசம் எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு அவரும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்.